நம்மள சுத்தி எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொள்கைன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் எப்படி வகைப்படுத்தி புரிஞ்சுக்கிறது? கவலையே வேண்டாம். இன்னைக்கு நாம அரசியல் கட்சிகளை ரொம்ப எளிமையா பகுப்பாய்வு செய்யறதுக்கு ஒரு சூப்பரான டூல் கிட்ட திறக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆமா, நூத்துக்கணக்கான கட்சிகள் இருக்கிறதால ஒரு வாக்காளரா இருந்தாலும் சரி, இல்ல அரசியலை கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குழப்பம் வர்றது ரொம்ப இயல்புதான். ஒவ்வொன்றையும் எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சியையும் தெளிவா புரிஞ்சுக்க நம்மகிட்ட 4 தனித்துவமான வழிமுறைகள் இருக்கு. இத ஒரு டூல் கிட், அதாவது ஒரு கருவி பெட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி, நம்ம டூல் கிட்ல இருந்து முதல் கருவியை எடுப்போமா? ஒரு கட்சியோட உயிர்நாடியே அதோட உறுப்பினர்கள் தான். சோ, ஒரு கட்சி பரந்துபட்ட மக்களால் ஆனதா இல்ல ஒரு சின்ன குழுவால் வழிநடத்தப்படுதாங்கிறத வச்சு எப்படி பிரிக்கலான்னு முதல்ல பார்க்கலாம். மாரிஸ் டுவேஜருங்கிற ஒரு அரசியல் அறிஞர் கட்சிகளை 2ஆ பிரிக்கிறாரு. ஒன்னு மகாஜன கட்சி. இதுல லட்சக்கணக்கான மக்கள் உறுப்பினரா இருப்பாங்க. இவங்களோட சந்தா பணத்துல தான் கட்சி நடக்கும். மக்களுக்கு அரசியல் கல்வியை கொடுத்து அவங்கள ஒன்னு திரட்டுறது தான் இதோட நோக்கம். இன்னொன்னு காடர் கட்சி. இது ஒரு சின்ன ஆனா ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு குழுவால நடத்தப்படும். இவங்களோட ஒரே குறிக்கோள் தேர்தலை ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றதுதான். இப்போ உதாரணங்களோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். அமெரிக்காவோட ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சி, இதெல்லாம் மகாஜன கட்சிகள்னு சொல்லலாம். அதே நேரத்துல நம்ம பாரதிய ஜனதா கட்சியையும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியையும் காடர் கட்சிகளுக்கு உதாரணமா சொல்லலாம். அடுத்ததா நம்ம 2வது கருவிக்கு போலாம். ஒரு கட்சியோட உண்மையான நோக்கம் என்ன? அது மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே பிரதிபலிக்குதா, இல்ல மக்கள் இப்படிதான் நினைக்கணும்னு அவங்க விருப்பத்தை வடிவமைக்க முயற்சி பண்ணுதா? வாங்க பார்க்கலாம். இத ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பிரதிநிதித்துவ கட்சிகள் ஒரு கண்ணாடி மாதிரி. மக்கள் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டும். ஆனா இந்த ஒருங்கிணைக்கும் கட்சிகள் இருக்குல்ல, அது ஒரு வழிகாட்டி மாதிரி. மக்களை ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை நோக்கி கூட்டிட்டு போக முயற்சி பண்ணும். உதாரணத்துக்கு அமெரிக்காவோட ஜனநாயக கட்சி, பிரிட்டனோட கன்சர்வேட்டிவ் கட்சி, இதெல்லாம் மக்களோட விருப்பத்தை தான் பிரதிபலிக்குது. ஆனா வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட நாசி கட்சி இல்ல பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் மக்கள் கருத்தை ஒரு குறிப்பிட்ட திசையில கொண்டு போக முயற்சி செஞ்சாங்க. இப்ப நம்ம 3வது கருவிக்கு வந்தாச்சு. ஒரு கட்சி எப்படி ஆட்சிக்கு வர பாக்குது, இருக்கிற சட்டத்திட்டங்களுக்குள்ள வேலை செய்யுதா, இல்ல அந்த சிஸ்டத்தையே மாத்த முயற்சி பண்ணுதா? இதுல வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் தான். அரசியலமைப்புச்சார் கட்சிகள் சரி இருக்கிற ரூல்ஸ் படியே விளையாடி ஜெயிக்கலாம்னு நினைக்கும். தேர்தல் மூலமா ஆட்சிக்கு வர முயற்சி பண்ணும். ஆனா புரட்சிகர கட்சிகளோ இந்த ஆட்டமே சரியில்லை, போர்டையே மாத்தணும்னு நினைக்கும். அதாவது இருக்கிற அமைப்பையே தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புதிய அமைப்பை கொண்டு வர முயற்சி பண்ணும். அமெரிக்காவோட குடியரசு கட்சி, நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்படுறதுக்கு நல்ல உதாரணம். இன்னொரு பக்கம் ரஷ்யால புரட்சி மூலமா ஆட்சிக்கு வந்த கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது இலங்கையின் மக்கள் விடுதலை முன்னணி போன்ற அமைப்புகள் புரட்சிகரமானவைன்னு கருதப்படுது. சரி, நம்மளோட கடைசி ஆனா ரொம்பவே பொதுவா நாம பயன்படுத்துற ஒரு வகைப்பாட்டுக்கு வந்தாச்சு. ஒரு கட்சியோட அடிப்படை கொள்கை, அதாவது சித்தாந்தம் என்னங்கிறத வச்சு எப்படி பிரிக்கலாம்னு பார்ப்போம். நம்ம அடிக்கடி கேள்விப்படுற வலதுசாரி இடதுசாரினா என்ன? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. வலதுசாரி கட்சிகள் பொதுவா பாரம்பரியம், தனிநபர் சுதந்திரம், அப்புறம் தாராளமய பொருளாதாரத்தை ஆதரிப்பாங்க. இடதுசாரிகளோ சமூக சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க அரசாங்கம் தலையிடணும்னு நம்புவாங்க. இந்த அட்டவணையை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உதாரணங்கள் பார்த்தா அமெரிக்காவோட குடியரசு கட்சி, பிரிட்டனோட கன்சர்வேட்டிவ் கட்சி, இதெல்லாம் ஒரு பக்காவான வலதுசாரி கட்சிகள். அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், சமூக ஜனநாயக கட்சிகள், இதெல்லாம் இடதுசாரி சித்தாந்தத்துக்கு முக்கியமான எடுத்துக்காட்டுகள். ஆக இப்போ உங்க கையில ஒரு சூப்பரான அரசியல் டூல் கிட் இருக்கு. இனிமே எந்த ஒரு அரசியல் கட்சியை பார்த்தாலும் இந்த 4 கேள்விகளை கேளுங்க. அவங்களோட உறுப்பினர் தளம் எப்படி இருக்கு, அவங்க நோக்கம் என்ன, அவங்க ஆட்சிக்கு வர என்ன வழியை பயன்படுத்துறாங்க, கடைசியா அவங்களோட சித்தாந்தம் என்ன. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன வேலை. நாம பார்த்த இந்த 4 கருவிகளையும் பயன்படுத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கட்சிகளை எடுத்து இந்த வகைகளுக்குள்ள பொருத்தி பாருங்களேன். எந்த கட்சி எதுல வருதுன்னு நீங்களே கண்டுபிடிங்க. இப்படி செஞ்சு பாருங்க, அரசியல் உலகம் உங்களுக்கு முன்ன விட ரொம்பவே தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும்.